பிரைஸ் தி லார்ட். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்னோட வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கால வேளையில் கூட உங்களோடு கூட நான் பேசுகிற வார்த்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வசனம் விதமாய் சொல்லுகிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. யோபு சொல்லுகிறார் இவ்விதமாய், சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஆகவே நம்மளோட வாழ்க்கையில் எதை நம்ம தடையாக வச்சுருக்கிறோம், நான் சொல்கிறது விளங்குன்னு நினைக்கிறேன். கர்த்தர் கிரியை செய்ய முடியாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் எதை நம்ம தடையாக வச்சுருக்கிறோம். ரெண்டாவது காரியம் பார்த்திங்கன்னா, தேவனை கிரியை செய்ய விடாமல் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நம்ம வச்சுருக்கிறோம். ரொம்ப எப்படி ஒரு வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை மட்டுப்படுத்தினார்கள்னு சொல்லி. அப்போது கர்த்தர் கிரியை செய்யும்படியாக, அவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயங்களை செய்யும்படியாக தான் அவர் நமக்காக சிலுவையில் மறித்து வெற்றி சிறந்து நம்முடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அந்த குறுகிய வட்டம் இருக்க பாருங்கள். கர்த்தர் கிரியை செய்ய முடியாத அளவுக்கு, அவர் நம்மக்கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு நம்முடைய காரியங்கள், நம்முடைய செயல்கள், சிந்தனைகள் இவைகளெல்லாம் தடைகளாக இருக்குமே என்றால் இன்றைக்கு அதை நம்மிடத்திலிருந்து எடுத்து போடுங்க. கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். அப்போ நம்மளோட வாழ்க்கையில் அவர் கர்த்தர் கிரியை செய்கிறதுக்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எதையெல்லாம் தடையாக நினைக்கிறீங்களோ, எழும்புல நினைக்கிறீங்களோ, அதையெல்லாம் கர்த்தர் எழும்ப பண்ணி உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக்குவார். அதுதான் நம்முடைய தேவன். இன்றைக்கு உங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றுங்க. செய்யத்தகாதது, நடக்காது, இது நடக்குமா என்ற வாழ்க்கையில், என் வாழ்க்கை கட்டி எழும்புமா, இதையெல்லாம் நம்ம நினைக்கிறோம் பாருங்கள். இதெல்லாம் இந்த சூழ்நிலைகளெல்லாம் கர்த்தர் மாற்றி அவர் கிரியை செய்யும்படியாக நீங்கள் நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு இடம் கொடுக்கணும். அந்த குறுகிய வட்டத்திலிருந்து கர்த்தரை வெளியே விட்டுடுங்க. நீங்கள் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே வச்சுருக்கீங்க கர்த்தரை. அவரை ஒரு குறுகிய வட்டத்தில் அடைக்க முடியாது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். நம்ம தான் அவரை ரொம்ப அற்பமாக நினைக்கிறோம். அவரால் இது செய்ய முடியுமா, நமக்கு அவர் செய்வாரா, நமக்கு அவர் சாதகமாக பேசுவாரா, நம்ம தான் நினைக்கிறோம் அந்த மாதிரி. ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாய் ஒழுங்கும் துறையுமாய் செய்கிறவர் தான். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக நமக்குள்ள இருக்கிறவர். ஆகவே இந்த நாளில் நீங்கள் அந்த நினைத்திருக்கிற அந்த குறுகிய வட்டத்திலிருந்து வெளியில் வந்துடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் வாழ்க்கையில் செய்வார். அந்த வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுமா, இந்த தடை உடைக்கப்படுமா, நான் எழும்ப வேணாம், பிரகாசிப்பேனான் இருதயத்தில் காணப்படுகிற அநேக கேள்விகளுக்கு கர்த்தர் இன்றைக்கு எங்களுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார்.